ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புக்லேருந்து இன்றைக்கி அடுத்த பகுதியை பார்ப்போம். போன முறை ஜிம்மி அங்கிளோட ஸ்டோரியை பற்றி விஸ்பியன்றதும் நமக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்ம இந்த பூமியில் வாழும்போது நம்ம என்ன விதமான வாழ்க்கை வேணாலும் வாழலாம். அதுக்கு எல்லா விதமான ஃப்ரீவில்லும் உண்டு. சந்தோஷமாக சம்பாரித்து எப்படி வேணாலும் வாழலாம் நம்ம இஷ்டத்துக்கு. நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். ஆனால் அதற்குண்டான பலனும் நம்ம தான் அனுபவிச்சே ஆகணும். அதைத்தான் அந்த ஜிம்மி அங்கிள் கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து அதே விஸ்பேன்றதும் நமக்கு இன்னொரு உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரியை சொல்ல போகிறாங்க. இந்த லேடி அவங்களோட கீழ்நிலை ஹெல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நரகத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டனால அவங்கள போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போனோம். அவங்கக்கிட்ட அவங்க நடந்த அந்த கதையை அவங்க சொல்கிறாங்க. இப்போது அவங்களோட கதை என்னென்னு விஸ்பேன்றதும் நமக்கும் சொல்கிறாங்க, கேட்போம். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அம்மா, அப்பா, ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரு சகோதரன் இருந்தாங்க. ஒரு சின்ன குடும்பம். அந்த பொண்ணு தன்னோட பள்ளிக்கூடம் அந்த படிப்பெல்லாம் கிராமத்தில் முடிச்சுட்டு அடுத்து சிட்டிக்குள்ளே போயிட்டு அவளோட காலேஜ் தொடங்கணும். அவளுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனால் அவளோட பேரண்ட்ஸ்க்கு அவளை அங்கே அனுப்புறதுல அந்தளவுக்கு விருப்பமே இல்லை தன்னோட குழந்தைய பிரியறதுக்கு. ஆனால் இவளோட பிடிவாதத்தினால அவள் அந்த காலேஜுக்கு அந்த சிட்டிக்குள்ளே போயிட்டு படிக்க போகிறாள். இவள் ஆசைப்படியே அவளுக்கு ஒரு சீட்டும் கிடச்சி படிக்கவும் போயிடுறா. அது நல்ல பெரிய காலேஜு. அங்கேயும் நல்ல பணக்கார பசங்க நல்ல எல்லோரும் இருக்காங்க. அவள் ஆசைப்பட்டபடியே ஒரு நல்ல நம்பிக்கையும் சந்தோஷமுமா அவளோட உற்சாகத்தோட அவளோட கல்லூரி வாழ்க்கையை தொடங்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் அவளுக்கும் அங்கே சில தொந்தரவுகள். ஏன்னா அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருப்பாள், ரொம்ப சார்மிங்காக இன்னோசென்ட்டாக இருக்கவும் நிறையா பேர் அவளையும் தொந்தரவு பண்ண பின்தொடரவும் ஆரம்பித்தாலுமே அவள் எல்லாரையும் அவாய்ட் பண்ணிவிட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு படிப்பில் கவனம் செலுத்திகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் மேலே அவளுக்கு ஒரு ஈர்ப்பு வருது, ஒரு பையன் மேலே. ஆனால் அந்த பையன் அந்தளவுக்கு ரொம்ப சரியில்லாத பையன். இருந்தாலும் அவளுக்கு தெரியும் அந்த பையனை பற்றி எல்லாமே தெரியும்னா அவன் அந்தளவுக்கு படிக்க மாட்டான், எல்லாரையும் புள்ளி பண்ணுவான், ஏமாத்துறவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இருந்தாலும் அவளையும் மீறி அவளுக்கு ஏற்பட்ட அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது அவளாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு மேட்லி லவ் அப்படின்ற மாதிரி, அவனை பார்க்காம அவளால் இருக்கவே முடியலை அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஆயிடுச்சு. ஆனால் இவள் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அந்த பையன் இவளை திரும்பியே பார்க்கல, கொஞ்சம் கூட சட்டையே பண்ணவே இல்லை. ஆனால் அவளை என்னென்னமோலாம் செய்கிறா, எதுவுமே அவளுக்கு சரி வர அந்த பையனை ஈர்க்கவே இல்லை அவள் பக்கமாக. ஆனால் அவன் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது கூட அவளுக்கு அது இன்னும் அவன்கிட்ட அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அவனுக்காக எது வேணாலும் செய்கிறதுக்கு அந்த பொண்ணு தயாராக இருந்தாள். ஈவன் மற்ற கேர்ள்ஸ்கிட்ட அவனோட நோட்ஸ் எல்லாம் எழுத கொடுப்பான், நிறையா வேலை வாங்குவான். இவளுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், வாலண்டியராக போய் கொடு, நான் உனக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி இந்த பையன் பின்னாடியே அலைய ஆரம்பிச்சிட்டா, அவளை மறந்து எல்லாமே. நம்மளுக்கு யூஸ்வலாக இதெல்லாமே இந்த காலேஜ் டேஸில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தன்னையும் மீறி வரக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு அப்படின்றது அந்த டைமில் யார் என்ன சொன்னாலுமே அவளுக்கு கேட்காது. அவளுக்குன்னு இல்லை, அந்த ஏஜில் இருக்க யாருக்குமே தான் என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எங்கே வழி மாறி போயிட்டுருக்கோம், அவங்க சரியா தவறா, இல்லை நாம் பண்ணுறது சரியா தவறா அப்படின்றது எதுவுமே யாருக்குமே தெரியாது. அதே அந்த டேஞ்சரஸ் ஜோனில் தான் இந்த பொண்ணு என்ட்ராகி இதே வேலையை தான் பண்ணிகிட்ருக்கா. அவனுக்கு அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லை. ஆனால் இவளோட விடாமல் பின்தொடர்ந்து அவளுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். எப்படின்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி ஆகிட்டான். அவன் என்ன சொன்னாலும் கேட்பான். ஈவன் அவன் அவனுக்கு எதாவது ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னாலும் அது யார்கிட்ட கிடைக்குமோ போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். சம்டைம் அவனுக்கு எனக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கேர்ளையும் கொண்டு வந்து கொடுத்துருவா. அந்த மாதிரி அவனுக்காக எது வேணாலும் செய்வாள். டோட்டலாக அவன் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, அவள் கூட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் சின்ன நிமிஷம், அந்த ஒத்த வார்த்தைக்காக அவள் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காள். ஈவன் இங்கேருந்து குதிச்சிரு மலை மேலேருந்து அப்படின்னு அவன் சொன்னால் கூட அவள் செஞ்சிருவான். அந்தளவுக்கு அவள் பைத்தியமாக நின்றுட்டு இருந்தா. ஆனால் அதே நேரத்தில் அவளை அறியாமல் அவள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அவளோட சப்கான்ஷியஸ் மைண்டும் அவள் கேள்வி கேட்கும்போது அவகிட்ட அதுக்கான பதில் இல்லை. நான் ஏன் இவனுக்கு அடிமையாக இருக்கணும், இவனை ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவளே கேள்வி கேட்டுட்டாலும் அவகிட்ட அதுக்கான பதில் எதுவுமே இல்லை. அவளுக்கு வேண்டியதெல்லாம் அவன் கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும். அதுக்காக அவள் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் எந்த ஒரு மோசமான வேலை வேணாலும் செய்கிறதுக்கு அவள் ரெடியாக இருக்கிறான். அவன் ஒரு ஈவில், அவன் ஒரு கெட்டவன் அப்படின்றத கூட அவள் அதை பொருட்படுத்தவே இல்லை. அவளுக்கு தேவையெல்லாம் அவங்க கூட கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக அவளோட மொத்த வாழ்க்கையும் படிப்பையும் எல்லாத்தையும் இழந்து நின்னா அவள்.
அவங்க அம்மா வந்து கெஞ்சினாங்க, இல்லை அந்த பையன் பின்னாடி போகாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அவள் என்ன பண்ணிட்டான்னா, அவளோட படிப்பை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேங்க்கில் ஒரு கிளர்க் வேலைக்கு போய் சேர ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா காசு வேணும், அவன் கேட்கும் போதெல்லாம் காசு கொடுக்கணும், அவன் கேட்குறப்ப அந்த மற்ற என்ன விஷயம் கேட்குறானோ அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து அழுது அவகிட்ட கெஞ்சுறாங்க, இல்லை இது மாதிரி தப்பான வழிக்கு போகாத, நீ நம்ம கிராமத்துக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் யார் சொல்கிறது எதையுமே கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா அவளோட ஓன் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லியுமே அவள் கேட்கவே இல்லை. அவளுக்கு தெரியுது இவன் சரியில்லை, இவள் பண்ணுறதும் சரியில்லை அப்படின்னு. இருந்தாலும் அவளால் அந்த தப்பான வழியை விட்டு திரும்ப ஒரு நல்ல வழிக்கு வர்றதுக்கு அவளாலேயே முடியல. அவளே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய பணக்கார பொண்ணை காமிச்சிட்டு எனக்கு இவ கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே அவள் அதுக்கும் சரின்னு சொல்லிவிட்டு மெதுவாக அந்த பணக்கார பொண்ணுக்கிட்ட போய் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாள் இவனை கூட்டிகிட்டு வந்து இது எங்கள் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய பணக்கார பையன் அப்படின்னு போய் சொல்லி ஏமாற்றி அவளுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அவங்க 2 பேர் பழகிறதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுவான். இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுவாள். ஆனால் இந்த பையன் அந்த ரிச் கேர்ளை வந்து ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்குவான். இது வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். இருந்தாலும் அவனோட சந்தோஷத்துக்காக இவள் வாழ்க்கையில் நிறையா இழந்துட்டு நின்னான். அதை பற்றி அவன் வந்து அந்த பையன் யோசிக்கவே இல்லை. இவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தாலுமே அப்பவும் அவன் சொல்கிறத கேட்குறதுக்கு இவள் தயாராக இருந்தாள். அதன் பிறகும் அவன் அடுத்தடுத்த தவறான வழிக்கு அந்த பொண்ணை உபயோகிக்க ஆரம்பித்தான். எப்படி அப்படின்னா, அந்த கல்யாணம் பண்ண பொண்ணோட அப்பா வந்து விடோவர், அவர் வந்து மனைவியை இழந்தவர். அவர் கூட நீ வந்து பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் கூட பேசி பழகி நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக போக வர இருக்கவும், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, அது எப்படி முடியும், நான் ஏன் அந்த வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ எனக்காக இதையும் செய் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு வந்து விருப்பமே இல்லைனாலும் அவனுக்காக அதையும் செய்கிறதுக்கு அவள் துணிஞ்சிடுறா. அதே மாதிரி கல்யாணமும் பண்ணிக்கிறான். அடுத்து அவன் சொன்னதான் அடுத்து பெரிய ஒரு ஷாக். என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னோட ஹஸ்பண்டை நீ வந்து கொலை பண்ணிடணும் அப்படின்னு. இப்போ தான் அவன் முதல்ல ரியலைஸ் பண்ணுறான், இவன் என்ன பிளான் பண்ணி இவளை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து அவர் ரொம்ப பணக்காரர், அவரோட சொத்து எல்லாமே வந்து மகளுக்கு தான் வரும், இவர் இறந்து போயிட்டா. ஸோ அப்போ அவனுக்கு சொத்து வேணும். அதனால் இவரை கொலை பண்ணிட்டா இந்த சொத்து ஃபுல்லாக வந்து இவளுக்கு வந்துடும், இவள் மூலமாக இவனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய பிளான் பண்ணிவிட்டு இவகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ இவளுக்கு அது புரிஞ்சு போயிடும். ஆனால் இவள் வந்து இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாமே செஞ்சேன், பட் இதுக்கு மேலே நான் உனக்கு வந்து இந்த கொலை செய்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அது மகா பாவம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவன் வந்து அவனோட உண்மையான முகம் மிரட்ட ஆரம்பிச்சிருவான். அப்போனா நீ இது வரைக்கும் எனக்கு ட்ரக்கு மற்ற என்னென்ன விஷயங்கள் கொடுத்தியோ செஞ்சியோ இது எல்லாத்துக்கும் என்கிட்ட அந்த ஃபோட்டோ எவிடன்ஸோடு இருக்குது, நீ செய்யலைன்னா நீ இது எல்லாத்தையும் போலீஸில் கொடுத்து உன்னை நான் மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பித்தோடனே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பயத்தில் நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்னு. அப்போ கூட அவள் ஃபுல்லாக ஒரு விஷயத்தை யோசிச்சா. என்ன அப்படின்னா, என்னைக்காவது இவன் ஒரு நாள் என்னை கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு. அப்பயும் அவளுக்கு அந்த நம்பிக்கை வந்து வருது அவன் மேலே. அந்த பொண்ணு திரும்பவும் அவன்கிட்ட ரொம்ப கெஞ்சு கேட்பா, ப்ளீஸ் இந்த ஒரு வேளை மட்டும் என்னை செய்ய வைக்காத, நான் உனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கேன், என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சி கதறினாலும் ஆனால் அந்த ஈவிலோட மனசு கொஞ்சம் கூட அவளுக்காக இறங்கவே இறங்காது. பட் வேறு வழியே இல்லாமல் இவள் என்ன பண்ணிடுவாள், அவளோட ஹஸ்பண்டையும் அவள் கொலை பண்ணிடுவாள் அவனுக்காக. கொலை பண்ணதுக்கப்புறமாட்டி இவளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. இவளோட மனசாட்சி ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிடும். அவளால் தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. அவளோட எல்லா மொத்த சந்தோஷத்தையும் இவனுக்காக இழந்துட்டதுனால ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிட்டு, இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவும் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தனக்காக கொஞ்சோண்டு மணியை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற சொத்து எல்லாமே இவரோட பொண்ணோட பேரில் இந்த எஸ்டேட் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த பிளான் போட்டுட்ருக்கும்போதே அவனுக்கு அங்கே தெரிஞ்சுட்டு அவன் அங்கேருந்து மறுபடியும் வந்து சொல்கிறான், நீ எனக்காக இன்னொன்று செய்யணும். என்ன அப்படிங்கும்போது, நீ என்னோடய மனைவியையும் கொலை பண்ணணும் அப்படிங்கும்போது நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுவாள். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அதை ஒத்துக்கவே மாட்டாள். அப்போ அவன் சொல்லுவான், அப்போனா நான் வந்து நீ உன்னோட ஹஸ்பண்டை கொன்னதையும் நீ இதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன செஞ்சியோ எல்லா எவிடன்ஸையும் நான் போலீஸ்கிட்ட கொடுப்பேன். இப்போ உன் மேலே வந்து ஒரு மர்டர் கேஸும் இருக்குது, ஸோ நீ கண்டிப்பாக போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கும்போது, அப்போ தான் நான் வந்து முதல்ல என் லைஃப்பில் நான் வந்து ரியலி நிஜமாலுமே ரொம்ப அவனை பற்றி நான் தவறு, என் வாழ்க்கையில் நான் அவனை சூஸ் பண்ண தவறு அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஈவில்கிட்ட நான் மாட்டி என் வாழ்க்கை மொத்தத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவன்கிட்டேருந்து எனக்கு தப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது
அந்த பொண்ணு யோசிக்கிறா, நம்ம ஏன் வந்து போலீஸில் போய் சரண்டர் ஆகிடக்கூடாது, நாளைக்கு காலையில் போய் எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லி நம்ம சரண்டர் ஆகலாமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே திடீர்னு ஓட ஆரம்பிச்சிடுது. ஆனால் இவன் என்ன சொல்லிகிட்ருக்கான், நீ அந்த பொண்ணை நாளைக்கு நான் சொன்னபடி இந்த பிளான் படி நீ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவள் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். இவளும் சரி சரின்னு சொல்லிடுறா. ஆனால் அன்றைக்கி நைட்டு அவளுக்கு தூக்கம் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் வந்து நிற்கிது. ஏன் அப்படின்னா, இவ எப்படியும் இதுக்கு மேலே தனக்கு ஸ்லேவாக இருக்க மாட்டா, இவக்கிட்ட ஏதோ ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளை மீறி அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவனே போய் அவனோட மனைவியை கொலை பண்ணிவிட்டு இவ செஞ்ச மாதிரி எல்லா எவிடன்ஸையும் இது பண்ணி வச்சுட்டு செட் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணை மாட்டி விட்டுட்டு வந்துட்டான். ஸோ காலையில் இந்த பொண்ணுக்கிட்ட டேரெக்டாக போலீஸ் வந்துடுது. இந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நீ தான் வந்து இந்த 2 கொலையும் செஞ்சுருக்க, எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஃபுல்லாக அந்த லேடியோட கதை. இப்போ அந்த லேடி கேட்குறாங்க, இப்போ சொல்லுங்கள் விஸ்பியன் ரத்து, நீங்கள் எனக்கு இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்த ஆன்மாவாகிய எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா, கடவுள் என்னை மன்னிப்பாரா, இவ்வளோ கீழ்த்தரமாக நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கன்னு இல்லை, நாங்கள் எந்த ஆத்மாவையும் நாங்கள் வெறுக்கவும் மாட்டோம். அதே நேரத்தில் உங்களோட அந்த உதவி கேட்குற அந்த மனசு வந்து ஜெனூனாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த லேடியும் அவங்களோட அந்த மன மாறுதலும் ரொம்ப உண்மையாக இருந்ததுனால அவங்க ரெலிம் 4 போகிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அதனால் அவங்கள நாங்கள் வந்து கைட் பண்ணி அந்த ரெலிம் 4 போகிறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். ஆனால் அந்த ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் கிராஜுவலாக அவங்களும் அந்த மேன்மை நிலைக்கு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு விஸ்பியன்றதும் சொல்கிறாங்க. இந்த லேடியோட கதையை படிக்க வந்து நமக்கு ரியல் லைஃப்பில் இது மாதிரி நிறையா பார்த்துருப்போம். இதுவும் உண்மையாக நிஜமாக நடந்த கதை தான், ஒரு ஆன்மாவோட வாழ்வு இது. ஆனால் நம்மளும் அந்த ஏஜ் க்ராஸ் பண்ணி வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு கைடன்ஸையோ வழிகாட்டுதலை நம்ம வந்து அப்போ ஏற்றுக்க மாட்டோம். பூமியில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த குறுகிய கால நேரத்துக்குள்ளே நம்மளோட வாழ்வில் எல்லா விதமான அனுபவத்தையும் அது சரியாக தவறான்னு உணர்ந்து போகிறது கஷ்டமாக இருந்தாலும் அதை உணர்ந்து இது ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன்னு யோசித்து தான் கண்டிப்பாக போயே ஆகணும். அதற்காகத்தான் சாமி கும்பிடு மைண்ட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு போனது பதிவில் பார்த்தோம். அதே தான் இங்கேயும் ஒரு மனுஷனுக்கு அந்த மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவோ சகோதர சகோதரிகளையோ எல்லாரையுமே அது பாதிக்கத்தான் செய்யும். அதே தான் நடக்கும். அவங்கள பாதிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளோட மொத்த வாழ்க்கையும் வீணாக போயிடும். அதுக்குண்டான பலனை நம்ம மட்டும்தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். வேறு யாரும் இதுக்காக நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்தில் நம்மளால் வந்து நம்ம ஆன்மா கைட் பண்ண முடியலை, அது சொல்கிறத நம்மளால் கேட்க முடியலை அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்மளை வந்து தவறு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும். எப்போவுமே நம்மளோட ஃபிசிக்கல் மைண்டு இல்லை, கான்ஷியஸ் மைண்டு இருக்குல்ல, மேலோட்டமாக யோசிக்கக்கூடிய அந்த மேல் மனசு, அது வெளியில் பார்க்கக்கூடிய திங்ஸ் பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு இது வேணும் வேணாம் அப்படின்ற அளவு மட்டும்தான் அது யோசிக்கும். இந்த ஈவில்ஸ், இந்த தவறுகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நம்மளால் ஓரளவுக்கு மேலே நம்மளோட இன்னர் கான்ஷியஸ் அப்படிங்கிற அந்த சப்கான்ஷியஸை வந்து நம்மளால் காது கொடுத்து கேட்கவே முடியாது. அது சின்ன வயசுலேருந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், டே இது செய்யாத தப்பு, இது தப்பான வழிக்கு போகாத, இது பழகாத, இப்போ நீ பழகினா உன் லைஃப் வீணாக போயிடும் அப்படின்னு சில விஷயங்கள் மூலமாக சில நிமித்தங்கள் மூலமாக நம்மளுக்கு காமிக்கும், சொல்லும், உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் நமக்குள்ளே. ஆனால் அதை நாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டோம். ஏதோ ஒன்று சொல்லுது நமக்குள்ளே, ஏதோ ஒன்று நம்மளை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை என்ன பண்ணும், பேசாமல் போய் தூங்க போயிடும். அது பாட்டுக்கு சரி இவன் செய்கிறத செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே ரிலீம் 5, 6, 7லேருந்து வர்றவங்க அந்தளவுக்கு தப்பு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு கண்டிப்பாக அவங்கள தப்பு செய்கிறதுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாது. ஒரு லிமிட்டை தாண்டி அவங்களால தப்பும் செய்யவே முடியாது. அவங்க கான்ஷியஸ் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடும், இது தப்பு, இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திரும்ப அவங்க வீட்டுக்கு வரும்போது அங்கே மேலே கடவுளுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா 6, 7 எல்லாமே கடவுளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, ரொம்ப ஃபேவரட்டான ஆளுங்க அவங்க எல்லாருமே. இன்கேஸ் அதையும் தாண்டி ஒரு வேளை இந்த ரிலீம் 7ல் இருக்கிறவங்க கீழே வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மேபி அவங்க போகக்கூடிய அடுத்த உலகம் என்ன 6லேயோ இல்லை 5லேயோ தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க பூமியில் பிறந்து அவங்களோட கர்மாவை கழித்து திரும்ப மேலே வந்துடலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு 6ல் இருக்கவங்க தப்பு பண்ணாலும்
5 அளவுக்கு போவாங்க, திரும்பி வந்துடலாம். ஆனால் இன்கேஸ் நீங்கள் 5ல் இருக்கிறவங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா அது வெரி வெரி ரிஸ்கி அப்படின்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 5க்கு கீழே இருக்குது எல்லாமே உங்களுக்கு என்ன 4 வந்து பூமி மாதிரி நல்லது கெட்டது இரவு பகல் எல்லாமே உண்டு. அங்கேயும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த போட்டி பொறாமை எல்லாமே உண்டு. ஆனால் அதுக்கும் கீழே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா திரும்பி உங்களால் மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே வந்து லிசன் டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்க போயிடுச்சு, அதை திரும்ப நம்ம எப்படி அதை ரீகெயின் பண்ணி நம்ம நல்ல வழிக்கு திரும்பலாம், அதை நல்ல ஆத்மா கிட்டேருந்து எப்படி நமக்கு கடவுள்கிட்டேருந்து ஒரு உதவி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் ப்ரேயர் மாதிரி விஸ்பேன்றதும் சொல்லி கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலாக எப்போ பண்ணணும் அப்படின்னா சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு 2 நிமிஷம்தான். கண்ணை மூடி கடவுள்கிட்ட உண்மையாகவே கடவுளே எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்க, நான் இது வரைக்கும் என்ன தவறு செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏதாவது மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அவர்கிட்ட ஜெனுவனாக மனசறிஞ்சு மன்னிப்பு கேட்டு எனக்கு ஏதாவது நல்ல வழி காட்டுங்க சொல்லிவிட்டு ரொம்ப ஷார்ட்டாக தான் அந்த ப்ரேயர் இருக்கணும், ஒரு நிமிஷத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு உங்கள் மைண்டை டோட்டலாக பிளாங்க் ஆக்கிடணும். எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, எதுவும் ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும் அந்த டோட்டலாக மைண்டை பிளாங்க் பண்ணிவிட்டு எந்த ஒரு எண்ணமோ எதுவுமோ இல்லாமல் இருக்கணும். அந்த 1 நிமிஷத்துக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சம்டைம் நீங்கள் உங்கள் மைண்டை பிளாங்காக வச்சுருக்கும் போது சம் ஈவில் அந்த சோல்ஸ் கூட உங்களை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு கேட்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2 நிமிஷம் ப்ரேயர் அப்படிங்கிறது சூரிய உதயம் ஆரம்பித்ததுலேருந்து சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே சன் செட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு அன்றைய நாள் பொழுதில் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன கவலையாக இருந்தாலும் ஒரு மன ஆறுதலும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலும் கிடைக்கும் அப்படின்றாங்க. எடுத்த உடனே இல்லை, ஆனால் நீங்கள் எவ்ரிடே இதை செய்ய உங்களுக்கு ஆனால் நிச்சயம் நமக்கு அது உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம திரும்ப எப்படி ரீகெயின் பண்ணுறது, அதன் மூலம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும், இல்லை ஒரு ஃபோக்கஸ்டு ஏதாவது ஒரு டாஸ்க்கு செய்யும்போது நமக்கு வந்து அந்த மைண்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் விட ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, எதையுமே யோசிக்கக்கூடாது, எதையுமே ஒரு சின்ன தாட்டு கூட இல்லாமல் ஒரு நிமிஷம் உங்கள் மைண்டு பிளாங்காக இருக்கணும். அந்த ஒரு நிமிஷம் அந்த உங்கள் மைண்டு எந்த தாட்டை எதுவுமே நீங்கள் அலோவ் பண்ணாமல் பிளாங்காக வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2-3 தடவை இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க ஏன் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கான வழிகாட்டுதலோ உங்களோட பிரச்சனைகளுக்கான அந்த புரிதலோ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஆன்ம உலகத்துலேருந்து உங்களோட அந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ஆன்ம முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பல 1000 வருஷங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் பூமியில் பிறக்கும்போது உங்களோட ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது சும்மா வேகமாக ஜெட்டு வேகத்தில் தான் போகும் அது அப்படின்றாங்க. ஆனால் ஒரே ரிஸ்க் என்ன அப்படின்னா, இந்த பூமிக்கு வந்த பிறகு நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும், அது ஒன்று மட்டும்தான். அதுக்கு நமக்கு சப்கான்ஷியஸ் தேவை. அந்த சப்கான்ஷியஸ்க்கு டெய்லி இந்த ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ப்ரேயர் மட்டும் இவங்க நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை உங்களால் யாருக்கெல்லாம் முடியுமோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.